வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வெண்டைக்காயை யூஸ் பண்ணி ஒரு பச்சடி ரெசிபி பண்ண போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல். அங்க கல்யாணத்துல எல்லாம் கண்டிப்பா இதை சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த வெண்டைக்காய் பச்சடி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது வழுவழுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சமைக்கிறதுக்கு முத நாள் நைட்டே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெண்டைக்காயை வெளியில் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு துணியில் போட்டு வச்சிடணும். நல்லா ஈரம் இல்லாமல் அது ட்ரை ஆகிடும். காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 1 மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணி ஃபேன் கீழே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வழுவழுப்பு கொஞ்சம் கூட இருக்காது, நமக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கணும். மற்ற தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், இதை ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணும், நல்லா சாஃப்டாக வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். வெண்டைக்காய் பாருங்கள் கொஞ்சம் கூட வழுவழுப்பு இல்லாமல் நல்லா வதங்கியாச்சு. இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுருவோம். ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்படி வடிச்சிட்டு வெண்டைக்காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெண்டைக்காய் வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெய் மிச்சம் இருக்குது. இதுலேயே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சாச்சு. 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் இந்த மாதிரி 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்குன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி, 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயத்துக்காக உப்பு போடுறோம். அது நல்லா வதக்கிப்போம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா நிறத்துக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் வதங்கட்டும். பாருங்கள், மிளகாத்தூள் நல்லா வதங்கியாச்சு. நம்ம புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது புளி தண்ணி கரைச்சி இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்ல ஒரு மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். அதனால தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வச்சாச்சு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். திருநெல்வேலி ஸ்டைலில் கல்யாணத்தில் பரிமாறக்கூடிய வெண்டைக்காய் பச்சடி சர்விங்க்கு ரெடி. வெண்டைக்காய் பச்சடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு அல்லது நல்லெண்ணெய் ஏதாவது போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ரசம் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரசம் சாதம் நல்லா அப்படி குழைவாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பச்சடியை தொட்டுட்டு இந்த ரசம் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அட்டகாசமாக இருக்குங்க. வெண்டைக்காவை நம்ம அந்த எண்ணெயில் வதக்கணும் இல்லையா, ஃப்ரை பண்ணணும் இல்லையா, அதனால நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிடுறது டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த தக்காளியோட புளிப்பு, அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போட்டோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் வெண்டைக்காய் அப்சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் சாதத்தோடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஈவன் சும்மாவே நீங்கள் அதை பசங்க சாப்பிட்டு பாருங்களேன், அதுவுமே அட்டகாசமாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். திருநெல்வேலி ஸ்டைலில் இந்த வெண்டைக்காய் பச்சடியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% நல்லா பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.